இந்த வாழைப்பூ பார்க்கும்போது அதிசயமாக தான் இருந்தது. இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களான்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வாழைப்பூவில் நடுவில் வந்து அந்த ஸ்டெம் மாதிரி இருக்கு இல்லையா, பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், அது ஒன்று தான் இருக்குது எல்லாத்துலேயுமே. இதில் 3 இருந்தது. வாழைப்பூ ஃபுல்லாகவே அப்படி தான் இருந்தது. கீழே வந்து பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று ரிமூவ் பண்ணுவோம் இல்லையா, அது பார்த்திங்கன்னா 2 இருந்தது. அதிசயமாக தான் இருந்தது. சரி ஒரு வேளை கசக்கமோ அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். கசக்கலாம் இல்லை, டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்தது. வீட்டில் வந்து சிறுகீரை வந்து கம்மியாக இருந்தது. அதனால் தோட்டத்தில் போய் மணத்தக்காளி கீரை, முருங்கைக்கீரைலாம் பறிச்சுட்டு வந்தது. சிறுகீரையும் மணத்தக்காளி கீரையும் பருப்பு போட்டு கடைஞ்சிட்டு வாழைப்பூ வந்து முட்டை போட்டு பொரியல் பண்ணியிருந்தேன் மதியம் லஞ்சுக்கு. காலையில் டிஃபனுக்கு வந்து இந்த கோதுமை அடை தோசை தான் செஞ்சுருந்தேன். அடை தோசை இல்லை, அடை. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதில் வந்து கோதுமை, மிளகு, சீரகம், முருங்கைக்கீரை, அப்படி இல்லைன்னா புதினா, கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி போட்டுக்கலாம். அது கூட வந்து 2 முட்டை, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி வாழை இலை இல்லைன்னா பட்டர் ஷீட் போட்டு மெலிசாக தட்டி தோசைக்கல்லை வந்து சுட்டு எடுத்துக்கலாம். மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ள சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.